வந்து பாத்தீங்க அப்படினா டைட் பிசினஸ் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது, இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது, ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் கிடையாது. இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ரூபே டைப் டைட் ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஏடிஎம்மில் பணமும் வந்து வித்ட்ரா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் இது வரைக்கும் இன்னும் ஏடிஎம்மில் பணம் வித்ட்ராவில் வந்து பண்ணது கிடையாது. ஸோ பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு அக்கௌண்ட்டை நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிஸ்னஸ் ரிலேட்டடான செலவுகளையோ இல்லை வந்துட்டு நம்மளோட பர்சனல் செலவுகளையோ டேரெக்டாக நம்மளோட பேங்கோட ஏடிஎம் கார்டு மூலமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு அதில் பெருசாக கேஷ்பேக் வந்து கிடைக்காது. பட் இந்த ஒரு அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேஷ்பேக் வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைட் அக்கௌண்ட்டில் உங்களோட பேலன்ஸை வந்து டாப் அப் பண்ணி இந்த ஒரு ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 200 ரூபாய் வரைக்கும் அதில் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். 20000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது 50,000க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1500 ரூபாய் வரைக்கும் இதில் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. 1 லேக்குக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 3500 ரூபாய் வரைக்கும் இதில் வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ஒரு அக்கௌண்ட் மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 6000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கான செலவுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு டைட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நிறையவே பணம் வந்து மிச்சமாகுது. உங்களோட பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% வரைக்கும் இவங்க வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபே டைப் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான யூபிஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து லிங்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு மற்ற நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை இந்த ஒரு அக்கௌண்ட்டில் வந்து லோட் பண்ணி ஸோ இந்த ஒரு ஏடிஎம் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த கேஷ்பேக்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர இந்த அப்ளிகேஷன்ஸில் பர்சனலாக நிறையவே வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பிராண்டில் போயிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அந்த டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோட டைப் வச்சிருக்காங்க. ஒரு டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா another டிக்கெட் டோட்டலாக ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, அந்த மாதிரியான ஆஃபருமே இதில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரியான ஆஃபருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் இது மாதிரி கேஷ்பேக் கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவோம். உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வந்து டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை தான் இங்கே வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, சிட்டி, ஸ்டேட்டு இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் கார்டு டு திஸ் அட்ரஸ் அப்படின்றதுல இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த அட்ரஸ் தான் கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட அட்ரஸ், அதோட பின்கோடு, அதோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். இன்கேஸ் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுருங்க. இதை டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸில் என்ன என்ட்ரு பண்ணீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில் அப்படியே இங்கே வந்து காப்பி ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். இதில் உங்களோட பிஸ்னஸ் நேமை மட்டும் எடிட் பண்ணி மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் கேட்டகரியை வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ் கேட்டகரியை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பிஸ்னஸ் நேமை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேவிசி வந்து பண்ணணும். ஸோ இது
இதுக்கு வந்து அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கான ஒரு பாப்பப் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகுது. இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கான கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ பேன் கார்டு வந்து செல்லாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சிக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவையும் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட டிஜிலாக்கருக்கான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே ஃபெச் பண்ணி இது மாதிரி காமிக்கும். இதில் ஜஸ்ட் அலோ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் டீட்டெயிலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் டீட்டெயில் எல்லாமே ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க பாருங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை அன்எம்ப்ளாயா அதை வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். என் பேர் பவித்ரா. நான் உங்களோட விகேவிசி அனலிஸ்ட். இந்த கால் குவாலிட்டி அண்ட் ட்ரெயினிங் பர்பஸ்க்காக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா டைட் ஆப்ல லாகின் ஆகிட்டு அகைன் ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க ஸ்க்ரீன்ல தெரியுது 6 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. 550979. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. மணிகண்டன். இப்போ உங்களோட ஃப்ரண்ட் கேமரால போட்டோ கேப்சர் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட பேக் கேமரால உங்களோட பேன் கார்டு காட்டுங்க. உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை அலோவ் பண்ணிட்டு காட்டுங்க. கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே ஓகே, பேக் சைடு காட்டுங்க. ஓகே, உங்களோட விகேவிசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, நான் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ கேவிசி பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்லாம் வந்து கிடையாது. அதுவும் தமிழ்லேயே வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியில் வந்து ஜஸ்ட் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து நம்ம அந்த டிஸ்பிளேயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. இவ்வளோ தான். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் ஆன அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டும் வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஆல்ரெடி இந்த ஏடிஎம் கார்டு ரிசீவ் பண்ணி நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோவும் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பழைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அதிலே வந்து நான் அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.